வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. 2ஆம் வசனம் இப்படியாக சொல்லும், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இன்றைக்கு இந்த வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். நாம் பரிசுத்தத்தை குறித்து நாம் பார்த்தோம். நேற்று நம்ம பார்க்கும்போது பார்த்தோம், பரிசுத்த வாழ்க்கை என்பது அவ்வளவு சுலபமாக அல்ல. அதற்கு ஒரு போராட்டம் உண்டு. அதற்கு நம்ம என்ன பண்ணுறோம், சில ஸ்ட்ரகிள் நம்ம பண்ணுறோம். சில பரிசுத்தமாக இருக்க நாடுங்கள், யாவரோடு சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமாக இருக்கவும் நாடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன் இதை நாடணும், ஏன் இதுக்காக மெனக்கெடணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆமென். நமக்குள்ளே ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு ஆவியில் ஒரு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியை நமக்கு கொடுக்குறார். இந்த சென்சிட்டிவிட்டி என்ன பண்ணுதுன்னா, அது இந்த நாய்களுடைய காதுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது படுத்துட்டு இருக்கணும். அதில் அது ஒரு பக்கம் இருக்கும், அந்த காது மட்டும் திரும்பும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நமக்கு ஆண்டவர் ஒரு கூர்மையான அப்படிப்பட்ட என்ன கொடுத்துருக்கிறாரு. ஆமாம், அந்த சென்சிட்டிவிட்டியை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கார், உணர்வுகளை நமக்கு அப்படி வைத்திருக்கிறார். ஸோ எந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய சென்ஸ் அதை பண்ணுது. ஒரு இருளின் கிரியைகள், பிசாசின் கிரியைகள், போராட்டங்கள், இச்சைகள் இதெல்லாம் வருங்கிற போது இது இந்த வழியாக வருது, இவங்க இதை எதிர்பார்க்குறாங்க, இதை செய்யணும்னு கூப்பிட்றாங்க, இங்கே போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இதை விரும்பலை அப்படின்றது நமக்கு என்ன ஆகும், தெரிய வரும். ஆனால் எல்லாரும் செய்யும்போது நான் மட்டும் அதை செய்யாமல் இருக்கணும் அப்படின்றதான ஒரு விஷயமும் இருக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த வசனம் கூட பைபிள் அழகாக சொல்லுது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். பொதுவாகவே பாருங்கள், ரெண்டக வாழ்க்கை என்பது மனிதனுக்குரிய மிகப்பெரிய ஒரு போராட்டம் தான். ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒரு வாழ்க்கை. நான் நினைக்கிறேன் இவங்க ரவி பரத் அவங்க ஒரு பாடல் பாடினாங்க. என்ன பாடல்னா, பசுந்தோல் போத்திய புலியா நீ பயிரை மேயிடும் வேலியா அப்படின்னு சொல்லிட்டு, கோயிலில் ஒரு குணம், வீட்டில் ஒரு குணம், அதுதான் உந்தன் வாழ்க்கையா அப்படின்னு ஒரு பாட்டு பாடினார். அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாட்டு. அதை நீங்கள் வரியெல்லாம் கவனிச்சிங்கன்னா ரொம்ப இருக்கும். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரோடு கூட பழகும்போது ஒவ்வொரு மாதிரியாகி நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணுறோம். இதுதான், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ஆஃபீஸில் இருக்கும்போது நம்மளுடைய கேரக்டர் வேறு மாதிரி இருக்குது, வீட்டில் வந்தால் ஒரு மாதிரி இருக்குது. சில வேலையில் சொல்லுவோம், வெளியெல்லாம் நல்லா இருக்கிறீங்க, வீட்டுக்கு வந்தால் சும்மா சுடுன்னு இருக்கிறீங்க, வீட்டில் வந்தால் ஒரு மாதிரி இருக்குங்க, இந்த குட்டி போட்ட பூனை மாதிரி சுற்றி வராங்க சில வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல ஒரே இடத்துல அமர்ந்து இருக்கிறீங்க, வீட்டில் பிள்ளைங்க கூட கலகலப்பாக பேசுகிறதில்ல. இதெல்லாம் சில கம்ப்ளைண்ட்ஸ் சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்தால் சீரியஸ் ஆகிடுறாரு. ஓகே, நான் சொன்னல, ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணால் அவர் பயங்கர கம்பீரமான கெத்துன்ட்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி நீங்கள் இருக்கிறீங்களா? அது எப்படி? நம்ம சபையில் வரும்போது நம்ம எல்லாம் சோத்திரம்ன்ட்டு இருக்கிறோம். சபைக்கு வெளியே போகும்போது என்ன பண்ணுறோன்னா நம்ம வேறு மாதிரி இருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்ட நண்பர்கள் மத்தியில் ஒரு மாதிரி இருக்கிறோம், ரட்சிக்கப்படாத நண்பர்கள் மத்தியில் வேறு மாதிரி இருக்கிறோம். ஓகே, இப்படி நம்ம டூருக்கு போகும்போது வேறு மாதிரி இருக்கிறோம். நம்ம இப்படி நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்? ஓகே, அதுதான் சொன்னேன், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு இப்படி ஒத்த வேஷம் போட. ஆண்டவர் அதுதான் மாயக்காரரே அப்படின்னாரு. மாயக்காரரே அப்படின்னு சொல்லி, மாறுபாடு உள்ள சந்ததியே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா நம்மளை செல்லமாக திட்டுறாரு. ஓகே, இந்த மாதிரியா நம்ம நடந்தோம்னா நம்மளை பைபிள் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நம்ம பேரோடு கூட நம்ம எப்படி நமக்கு பேருக்கு பக்கத்தில் டிகிரி போட்டுக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், மாயக்காரன், கொள்ளைக்காரன், சேட்டைக்காரன் அப்படின்ட்டு என்ன பண்ணிடணும், போட்டணும். மாறுபாடு உள்ள ஒரு சந்ததி அப்படின்னு போட்டால் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இங்கே ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, மனம் புதிதாக வேண்டும்ன்றாரு. பரிசுத்தமாய் வாழ்கிறதுல அப்படியே அழகாக இப்போ
பவுல் வந்து நம்மளை நடத்துகிறாரு ஆண்டவருடைய வசனத்தில். உன் மனம் புதிதாகணும். ஏன் என் மனசு புதிதாகணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். மனம் புதிதானால் தான் 3 காரியங்களை நாம் பகுத்தறிய முடியும். என்ன பகுத்தறியணும்னா, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் அப்படின்றத முதல்ல எனக்கு புரியணும்னா, என்னுடைய பழைய மனசுக்கு அது தெரியாது. என் மனசு வந்து புதிதாக்கப்படணும். 1 தெசலோனிக்கர் 4:3 நம்ம வாசித்திருப்போம். நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அப்போ ஒரு மனசு புதிதானவன் தான் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான தேவனுடைய சித்தமானது நான் பரிசுத்த ஜீவியத்தில் இருக்க வேண்டும் என்பதை அவனால் புரிந்து கொள்ள வேண்டும். என் மனசு, என் மனம் புதிதானாதான், என் சிந்தை மறுரூபமானாதான் எனக்கு பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் உள்ள வித்தியாசமே தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. When your mind is being renewed, அப்போதான் you will be able to understand the difference, recognize a difference between the holiness and wickedness. ஓகே, நம்ம அசுத்தம் எது? நிறைய நேரங்களில் நம்ம பாவம் செய்கிறது பாவம் என்றே தெரியாது. அது எப்போ தெரியாதுன்னா, யாருக்கு தெரியாதுன்னா, நேற்று கூட பார்த்தோம், சில பேருக்கு என்ன பண்ண, பாவம் செய்தால் தான் தூக்கம் வரும். அப்போ ஏன் அப்படி வருதுன்னா, அவங்களுடைய மனசு என்ன ஆகலை, இன்னும் புதிதாகாதனால அவங்களுக்கு என்ன தெரியலனா, அந்த வித்தியாசம் தெரியாது. ஏன் இதெல்லாம் என்ன தப்பு, ஏன் இதை செய்யக்கூடாது அப்படின்றத வந்து அவங்க சொல்லிடுவாங்க. 1 தெசலோனிக்கர் நாம் 4ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 தெசலோனிக்கர் 4:3 வந்து இப்படி சொல்லுது, நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது. அப்போது ஏன் நான் வந்து பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் என்கிறதான வசனத்தை நீங்கள் பாருங்களேன். அப்போது இந்த மாதிரியான ஒரு பெரிய சிக்கல்களுக்குள்ளே, வலைகளுக்குள்ளே நம்ம ஏற்கனவே நம்ம சிக்கிண்டோம். நம்மளுடைய மைண்டு ரினியூவ் ஆகாமல் இருக்கிறதுனா என்ன பிரச்சனை அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலமாக நமக்குள்ளே ஒரு பழைய மைண்டு இருந்திருக்கு, ஒரு பழைய மைண்டு. ஸோ இந்த மைண்டு இவ்வளோ காலமாக, இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் எப்போ ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்றத யோசித்து பாருங்கள். அப்போது எப்போ பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க, எப்போ ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். சில நேரங்களில் ரட்சிக்கப்பட்டிருப்போம், சில நேரங்களில் பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்ம விட்டுட்ருப்போம், அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பெறாமல் இருப்போம். இப்போ இப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்னா, நம்ம ஏற்கனவே டியூன் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அந்த டியூன்லேயே தான் இருக்கும் மைண்டு. அந்த மைண்டு என்ன ஆகும்னா, நீங்கள் ஏற்கனவே நம்மளுடைய மனசு எதெல்லாம் யோசிச்சதோ அப்படியே தான் அது என்ன பண்ணும், யோசிக்கும். பழைய ஒரு வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி தான் நம்ம டியூன் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்போ தான் இந்த மைண்டு ரினியூவல்ன்றது ஏன் முக்கியம் அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். இப்போ நீங்கள் தீத்து புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். பாருங்களேன், தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த 3ஆம் வசனத்துலேருந்து பார்ப்போம். ஏனெனில், ஏன் மைண்டு எனக்கு ரினியூ ஆகணும் தெரியுமா? ஏன்னா முற்காலத்தில் நாம் எப்படி வாழ்ந்தோம், புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும். இந்த வேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இன்பங்கள்ன்ற வேர்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், அதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும். எவ்வளோ அழகாக எழுதுறாரு பாருங்களேன். ஒருவருக்கொருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். 4வது வசனம், நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேல் உள்ள அன்பும் பிரசன்னமான போது, கர்த்தர் நம்மை தொடும்போது, கர்த்தர் நம்மோடு இடைப்பட்ட பொழுது, 5வது வசனத்தில், நாம் செய்த நீதியின் கிரியின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதனாலும் நம்மை ரட்சித்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அமேசிங். இந்த அழகான இந்த வசனம் சொல்லுது பாருங்க. முற்காலத்தில் நம்ம புத்தியினர், கீழ்ப்படியாதவர், வழித்தப்பி நடக்கிறவர்கள் பலவிதமான இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் ஆசைகளுக்கும் அடிமையாக இருந்து துர்குணத்தோடும் பொறாமையோடும் பகைக்கப்படுகிற தக்கவராய் மற்றவர்களை பகைக்கிறவர்களுமாய் நம்ம இருக்கிறோம். இப்படி தான் இருந்தோம். இப்படிப்பட்ட மைண்டு ரினியூ ஆகாமல் போயிட்டா இதே பேட்டர்னில் தான் யோசிக்கும். இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு பெட்டு வளர்க்குறீங்க, ஒரு கேட்டோ இல்லை ஒரு
டாகோ. ஓகே, நீங்கள் வளர்க்குறீங்கன்னு வச்சுருங்க. இந்த நாயை நீங்கள் வளர்க்குறீங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த நாய் என்ன பண்ணுதுன்னா மற்றவங்களை கடிக்குது. அதுக்கு வெறி பிடிச்சிருச்சு. ஏன்? நீங்கள் நேற்று வச்ச சாம்பார், வீட்டில் மீந்திருக்கிற காரக்குழம்பு, பாய்க்கடை பிரியாணியை வந்து நாய்க்கு போடலாமா? ஆனால் தெரு நாய்க்கு போடுவோம். வீட்டு நாய்க்கும் அப்படி போட்டதுனால அதுக்கு சொறி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பார்க்குறீங்க இந்த நாய் வந்து இங்கே இருக்கிறது நல்லதில்லைன்ட்டு அதை என்ன பண்ணுறீங்கன்னா வண்டியில் உட்கார வச்சுன்னு நேராக போய் கைவெளியில் விட்டு வரீங்க. வந்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்துட்டு குளிச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க. வீட்டில் பார்த்தா நாய் சவுண்டு கேட்குது. என்னடா அது பார்த்தா அந்த நாய் வந்துருச்சு. அந்த பூனையை என்ன பண்ணுறீங்க, தெரிச்சு அனுப்புறீங்க. கடைசியில் பார்த்தா அந்த பூனை வந்துருச்சு. ஏன் வந்துருச்சு? பழகின வீடு, அதுக்கு ரூட்டு தெரியும், அது மோப்பம் பிடிச்சி வந்துடும். இதே இடத்துல அது இருந்ததுனால நீங்கள் எங்கே விட்டாலும் அங்கே தான் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு சம்பவம் நடந்திருக்கா? அந்த மாதிரி இந்த நாயை வந்து எங்கேயாவது விட்டு வருவீங்க, பூனை எங்கேயாவது விட்டு வந்தால் மறுபடியும் அது வந்துடும் பாருங்க. அந்த மாதிரி தான் நம்ம மைண்டும் அப்படி தான். நீங்கள் என்ன தான் வந்து ஜெபம் பண்ணாலும் இந்த மனம் புதிதாகாமல் போயிடுச்சுன்னா, ஏற்கனவே நம்ம செய்ததான அநீதியின் கிரியைகளும் புத்தியினரும் வடித்த இந்த இந்த பேட்டர்னில் தான் அந்த மைண்ட் என்ன பண்ணும், யோசிக்கும். இதுக்காக நீங்கள் வந்து விரதம் எடுக்கிறாலும், நோன்பு எடுத்தாலும், யோகா பண்ணாலும், சில வேளை சொல்லுவாங்க இடம் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா ஆள் சேஞ்ச் ஆகிடுவாருங்க. அப்படியா? இடம் சேஞ்ச் பண்ணால் ஆள் சேஞ்ச் ஆகிடுவாங்களா? அந்த இடத்தையே அந்த ஆள் மாற்றிடுவான். இடம் ஒரு மனிதனை என்ன பண்ணாது, மாற்றாது. ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிலாம் நினைக்கிறாங்க. இல்லை, மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு கருத்து வந்து நமக்கு சொன்னார். என்ன கருத்து சொன்னால், 3 குரங்கு படம் வச்சுருப்பார். அந்த என்ன சொன்னார் அவர், மகாத்மா காந்தி, ஒரு மனுஷன் மாறணும்னா அவன் முதல்ல என்ன பண்ணும், தீமையை பார்க்க மாட்டேன். கண் என்ன பண்ணும், ஆமாம், மூடிக்கிட்டு ஒரு குரங்கு இருக்கும். அடுத்த குரங்கு என்ன பண்ணும், காதை மூடிட்டு இருக்கும். நான் என்ன பண்ண மாட்டேன், தீமைகளை கேட்க மாட்டேன். 3வது வாயை மூடிட்டு இருக்கும், தீமையை பேச மாட்டேன்ட்டு. இந்த 3 குரங்குங்க பார்த்தீங்கன்னா, இந்த 3 குரங்கு மாதிரி இருந்தால் சரியாயிடுமா? மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி. அப்படின்னா நீங்கள் யோசித்து பாருங்கள். கண்ணை முடிக்குச்சு, ஆனால் அது காதில் கேட்குது. ஒரு குரங்கு வாயில் பேசுது, இன்னொன்று வந்து இதெல்லாம் இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்போது இது உண்மையாக போயிடுச்சுன்னா, இப்போ நான் கண்ணு தான் எனக்கு பிரச்சனை, காது தான் எனக்கு பிரச்சனை, வாய் தான் எனக்கு பிரச்சனை, இது எல்லாம் நான் மூடிக்கிட்டேன்னா நான் வந்து நல்லா இருப்பேன். ஓகே, தீமையை பார்க்க மாட்டேன், தீமையை கேட்க மாட்டேன், தீமையை பேச மாட்டேன். கண்ணை கட்டியாச்சு, காதை அடைச்சாச்சு, வாயை பொத்தியாச்சு. இப்படி இருந்தால் அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற பிளைண்ட் பீப்புள் எல்லாமே பரிசுத்தவான்கள். இந்த ஊரில் இருக்கிறதான டெஃப் பீப்புள் எல்லாம் பரிசுத்தவான்களா? இந்த ஊரில் இருக்கிற டம் பீப்புள் எல்லாம் பரிசுத்தவான்களாகிடுவாங்க. அப்போது கண்ணு தெரியாதவங்க எல்லாம் பரிசுத்தவானுங்க, காது கேட்காதவங்க எல்லாம் பரிசுத்தவானுங்க, வாய் பேச முடியாதவங்கெல்லாம் பரிசுத்தவான்கள். அவங்களுக்கு அப்போது என்ன தேவையில்லை, மனம் புதிதாகணும்ல. இதெல்லாம் பண்ணாலும் மைண்டு ஒன்று இருக்கு, அதை யார் மாற்ற முடியும்? எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது பாருங்க. அல்லேலூயா. இதெல்லாம் இருந்தாலும், ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம மனசாட்சி, நம்ம மூளை பாருங்க. ஒரு பஞ்சாயத்து நடக்குதுங்க. ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க, எங்க பாஸ்டர், இவர் முன்பு மாதிரி இல்லை பாஸ்டர், என் புருஷன் முன்ன மாதிரி இல்லை. என்னம்மா சொல்கிற? அவர் வேற ஒரு பொண்ணை பார்க்குறாரு. ஏம்மா அது எப்படிம்மா முடியும் அவரால்? ஆமாம், என் கூட வாழ மாட்டேன்றாரு, ஏன்னா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு, வேற ஒரு பொண்ணை பார்க்குறாரு அப்படின்னா அந்த பாஸ்டருக்கு ஒரே ஷாக். ஏன்னா இவங்க 2 பேருமே பிளைண்டு. இவங்க 2 பேருமே கண்ணு தெரியாதவர்களை திருமணம் செய்து கொண்டு, மாப்பிள்ளைக்கும் கண்ணு கிடையாது, பொண்ணுக்கும் கண்ணு கிடையாது. ஆனால் பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, இவர் வேற ஒரு பொண்ணை பார்க்குறாரு. எப்படிமா பார்க்க முடியும், அவருக்கு தான் கண் இல்லையே. ஆனால் அவர் சொன்னார் சண்டையில், என்ன சொல்கிறாரு, உன் கூட எனக்கு வாழ பிடிக்கல, நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்றாரு. அப்போ அந்த அம்மா அப்படி சொல்லுது, அப்போ வேற ஒரு பொண்ணை பார்க்குறியா அப்படின்னு. அப்போது கண்ணு இல்லைனாலும் மூளை யோசிக்குது பாருங்க. அதுதான் சொல்ல, மனசை யாரால என்ன பண்ண முடியும், நம்ம கட்டுப்படுத்த முடியும். அதுதான் அழகாக இந்த இடத்துல வந்து அப்போஸ்தலன் சொன்னதை பார்த்தீங்கன்னா,
ஒரு மனம் புதிதாகணும்னா இந்த உலகத்திலேயே ஒரு மனதை புதிதாக்கக்கூடிய ஒரே ஒரு வல்லமை கொண்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் அதை எப்படி செய்கிறார்னா பரிசுத்த ஆவியினால செய்கிறார். இந்த வசனம் சொல்லுது பாருங்க, தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, நம்முடைய மனசை என்ன பண்றாரு. நீங்க எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசித்தோம். எபிரேயர் 9:13-14. அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவங்க மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீரத்தில் உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஒரு அல்லேலூயா. பியூட்டிஃபுல்லாக எழுதுறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதலும் தான் நம்ம மனசை என்ன பண்ணோம்னா செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. வருஷம் பிரதான ஆசாரியன் டே ஆஃப் அட்டோன்மெண்ட் என்கிறதான ஒரு நாளில் அவர் போய் என்ன பண்ணுறாரு, மக்களுக்காகவும் ஜனங்களுக்காக சர்வாங்க தகன பலி செலுத்துகிறார். ஆனால் அவர் செலுத்தினதான பலி நீங்கள் பார்த்தீங்கன்னா சரீரத்தை தாண்டி போகலை. இவங்க செய்த எந்த பலியும், இப்போ நீங்கள் வாசிக்க கேட்ட நீங்கள் அந்த முந்தின வசனம், அந்த 13வது வசனம் இருக்குதுல்ல, அதில் போட்டுங்க, வெள்ளாட்டு கடாவும் கடாரியினுடைய ரத்தமும் சரீரத்தை சுத்திகரிக்கும்படி பரிசுத்தப்படுத்துகிறது. சரீரத்தை தாண்டி போயிடல. ஆமே. நீங்கள் இன்னொரு வசனத்தையும் நீங்கள் வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம், இது 9ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிங்க. போஜன பானங்களும் பலவிதமான ஸ்தானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்களுமே அல்லாமல் வேறில்லை. பழைய ஏற்பாட்டிலே செய்து வந்ததான பழைய முறையின்படி செய்த எத்தனையோ சுத்திகரிப்பு இருந்துச்சு. அத்தனை சுத்திகரிப்புகளும் லேவியர்களை ஆரம்பத்திலலாம் வருகிறதான அந்த பலி செலுத்துதலும் அந்த ஆசரிப்புகிற அந்த காரியங்கள் எல்லாமே சரீரத்தையும், அந்த சடங்கு எல்லாம் சரீரத்தை தாண்டி மனசை என்ன பண்ணலை, சுத்திகரிக்கலை. அல்லேலூயா. ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை அல்ல, ஒரே தரம் மனுஷனுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததன் மூலமாய், அவருடைய இரத்தத்தின் மூலமாய், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு என்ன பண்ணுறது, பிரைஸ் மனது புதிதாகிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அதனால இப்போ அந்த இன்பங்கள் அப்படின்றதான ஒரு வேர்டு வாசித்தோம்ல, நம்ம அந்த தீத்து 3:3 முற்காலத்தில் நம்ம புத்தியினர் கீழ்ப்படியாதவர் பலவிதமான இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அப்படி நம்மளுடைய வாழ்க்கை இருந்துச்சு. ஸோ ஓல்டு லைஃப் ஸ்டைலில் நம்மளுடைய பழைய மனுஷன் வாழ்ந்த வாழ்க்கை, பழைய வாழ்க்கையில் பார்க்கும்போது எந்த பாவத்தை நான் சந்தோஷமாய் செய்தேனோ, ஒரு பாவத்தை இன்பமாக இருந்துச்சு, அப்போது கண்களுக்கு இன்பமாக இருந்துச்சு, சரீரத்துக்கு இன்பமாக இருந்துச்சு. ஓகே, நமக்கு ஒரு போதை பொருள் இன்பமாக இருந்தது. பலவிதமான தகாத செய்கள் நமக்கு பதட்டம் இல்லாமல் துணிகரமாய் செய்வது, துணிந்து செய்வது, அது ஒரு இன்பமாக இருந்துச்சு. ஆனால் இப்போதோ என் மனம் புதிதாக்கப்பட்ட பிறகு, என் மனம் ரட்சிக்கப்பட்ட பிறகு, என் மனம் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட பிறகு, இப்போ எனக்கு அந்த என்னவா இருக்குது, அது இன்பமாக இல்லை, அது ரொம்ப பதட்டமாக இருக்குது. அது செய்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், அச்சப்படுகிறேன். அதை செய்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய சரீரத்தில், என் மனதில் எல்லாம் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த சென்சிட்டிவிட்டி என்ன பண்ணுதுன்னா என்னை போட்டு நெருக்குகிறது. அல்லேலூயா சொல்லுங்கள் பாப்போம். அன்னைக்கு பீடியும் சிகரெட்டும் பிடிச்ச வாய் இன்னைக்கு என்ன பண்ணுது? ஆமாம், அன்னைக்கு அந்த பீடி சிகரெட்டு உடைய ஸ்மெல் எங்கேயாவது இருந்தால் கிட்ட போய் நம்மக்கிட்ட காசு இல்லைனாலும் அது யாராவது ஊதுனா கூட அதை போய் ஸ்மெல் பண்ணிட்டு வந்தால் தான் நமக்கு ஒரு மாதிரி கெத்தாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்கல. இன்றைக்கி மூக்குப்பொடி எனக்கு பிடிக்கல. இன்றைக்கி வெத்தலைப்பாக்கு அந்த இதெல்லாம் போடுறது, சுண்ணாம்பெல்லாம் தடவி இந்த பாட்டிங்கெல்லாம் வாயில் போட்டு என்ன பண்ணுதுங்க,
வெத்தலை பாக்கு போடுதுங்கள, அதில் ஒரு காலத்தில் அடிமையாக இருந்தவங்க உண்டு, பொடிக்கு அடிமையாக இருந்தவங்க உண்டு. இன்றைக்கி தோசை பொடிக்கு அடிமையாக இருக்கிறாங்க. மூக்கு பொடிக்கு அடிமையாக இருந்ததெல்லாம் இன்றைக்கி எங்கே போனாலும் தோசை பொடி கேட்குது பாருங்கள். இப்படி இருந்த நாம் இன்னைக்கு மாம்சத்தின் கிரியைகளில் இதெல்லாம் நம்மளை ஆட்கொள்ளும் போது நமக்கு அது பிடிக்கலை. நமக்கு அது என்னவா இருக்குதுன்னா, எப்படி சில ஃபாரின் பாடிஸ் நம்முடைய உடம்புக்குள்ளே போகும்போது உடம்புக்குள்ளே இருக்கிறதான ஒயிட் பிளட் அந்த WBC என்ன பண்ணுது, அது என்ன பண்ணுது, ஃபைட் பண்ணி நமக்கு சில சமயம் அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம உடம்புல இருக்கிற இம்யூன் சிஸ்டம், அது சில ஃபாரின் பாடிஸ் உள்ளே போகும்போது ஒயிட் பாடிஸ் என்ன பண்ணும், ஃபைட் பண்ணும்போது நமக்கு சில அசௌகரியங்கள் ஏற்படும். நமக்கு திடீர்னு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஓகே, உடம்பு திடீர்னு ரியாக்ட் பண்ணும், வாமிட் வரும். இது என்னதுன்னா நல்ல விஷயம். அந்த மாதிரி தான் எப்படி திகட்டுதோ, எது நமக்கு ஒப்பலையோ, அந்த மாதிரி அசுத்தம் நமக்கு ஒப்பாமல் போகும், பாவம் நமக்கு ஒப்பாமல் போகணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் எழுந்து நிற்போம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்குள்ள கிரியை செய்வாராக. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஹல்லேலூயா, நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் ஒரு 2-3 நிமிடம் இந்த வேலை சத்தத்தை உயர்த்தி இந்த வேலையில் ஒரே ஒரு விஷயம் கேட்க போகிறீங்க. என்ன தெரியுமா கேட்க போகிறீங்க? ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினாலே அந்த புதிதாக்குதல், என் மனம் புதிதாக இருக்கிறதா இல்லையான்றது இப்போ இங்கே நம்ம எல்லாம் டெஸ்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா, இப்போ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். எல்லாம் அப்படியே அவரையே நோக்கி பாருங்கள். உண்மையாகவே நம்ம மனம் புதுசாக இருக்கா, இல்லை பழைய பேட்டர்னில் பழைய டியூன் பண்ணியிருப்போம். ரேடியோவெல்லாம் டியூன் பண்ணி அந்த காலத்தில் அந்த முள் அந்த மாதிரி ஏதோ ஒரு சேனலில் செட் பண்ணி விட்டுட்டோம். அது பாட்டு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேடியோ, அதை ஓடிட்டே இருக்கும். நீங்கள் ரேடியோவை ஆன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஒருவேளை ஒரு டியூனில் இருக்கா, பழைய வாழ்க்கைக்குள்ள டியூனில் இருக்கா? இந்த வேலை எல்லாம் ஆண்டவர் இப்போ உதவி செய்வாராக. நீங்கள் சொல்லணும் 2 விஷயம். ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும், உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பும். Cleanse me with thy blood and Lord fill me with thy spirit in the mighty name of Jesus Christ. எல்லாம் அல்லேலூயா, praise Lord. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. ஆவியானவரே நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்கள் மனம் எப்படி இருக்கப்பா, இன்னும் பழைய வாழ்க்கை பழைய விஷயமாவே நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன்னா, எனக்குள்ள ரெண்டகமான வாழ்க்கை இருக்கிறதா? ஆண்டவரே, நாங்கள் ஒரு காலத்தில் அக்கிரமம் செய்கிறவளாய், புத்தியினரும் கீழ்ப்படியாதவங்க, வழி தப்பி நடக்கிறோம், பலவிதமான இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் துர்க்குணத்துக்கும் பொறாமைக்கும் பகைக்கப்படத்தக்கதாயும் பகைக்கிறவர்களாயும் இப்படிப்பட்டதான உல்லாச வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்ததான எங்களை கர்த்தாவே இந்த வேளையில ரட்சித்து இருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. உயிருள்ள திருபலியா உடலை பாடைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டே, உள்ளம் தந்து விட்டே. உயிருள்ள திருபலியா உடலை பாடைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டே, உள்ளம் தந்து விட்டே. தகப்பனே தந்து விட்டே, தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்து விட்டே, தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருபலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டே, உள்ளம் தந்து விட்டே. உலக போக்கில் நான் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. என் மனம் புதிதாக வேண்டும், திருசித்தம் புரிந்து வாழ வேண்டும் என்கிறதான ஆண்டவர் அந்த வார்த்தையின் கவிகளை போல எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க. இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிச்சு
இந்த நாள் ஒரு ஜெயமுள்ள நாளாய், வெற்றியுள்ள ஒரு நாளாய் வாழ எங்களை படைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீ நல்லவர் அப்பா. எங்கள் மனம் ஆண்டவரே புதிதாக்கப்பட்டிருக்கணும். ஒருவேளை இங்கே எங்கள் மனம் இன்னும் புதிதாக்கப்படாமல் பழைய காரியங்களையே டியூன் பண்ணி அப்படிதான் இருக்குதுன்னா அது எவ்வளோ பரிதாபம். அப்போ இயேசுவின் ரத்தம் வீண், பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதல் இன்னும் கிரிய செய்யல. இது ரெண்டுமே என் வாழ்க்கையில நான் அனுமதிக்கலைன்னா நான் எந்த அளவுக்கு கபட நாடகம் விடுகிறவன், எந்த அளவுக்கு நான் இன்னும் பரிசுத்தம் இல்லாம ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். கர்த்தர் டீல் பண்ணுவாராக, கர்த்தர் கிரிய செய்வாராக. இது யாருக்கோ சத்தியம் அல்ல, இது எனக்கு என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டு நம்ம பரிசுத்தமாய் வாழ்வோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து செல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.